கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் இந்த விசேஷ கூட்டங்கள் நடந்தது. வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து போனதுனால ஏதோ நான் ஒரு பெரிய பிரேக், ஒரு லீவில் இருந்துட்டு வந்தது போல் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு வாரம் உங்களுக்கு நான் பிரசங்கம் செய்தி கொடுக்காவிட்டாலும் ஏதோ ஒரு நீண்ட கேப் இடைவெளி இருப்பது போல் எனக்கு ஒரு, ஏனென்றால் நான் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடத்தலை, ஞாயிற்றுக்கிழமை ஆறாலையும் செய்தி கொடுக்கல. இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் இங்கே ஜெபத்தில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஒரு ரொம்ப இடைவெளி இருப்பது எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. சரி, எனவே இந்த வருஷ தொடக்கத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் முதல் மாதம் முடியலையா, வருஷம் தொடக்கி இந்த ஒரு மாதம்தான் ஆகுது. எனவே இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நாம் செய்ய வேண்டிய, செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். இந்த வருஷ தொடக்கத்திலே நாம் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கடந்த நாட்களிலே ஆவியானவர் உங்களுக்கு போதித்திருந்தார். எனவே இன்றைக்கும் இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சி என்று சொல்ல முடியாது, தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளுங்க. இதே வருஷ தொடக்கத்திலே இருக்கிற நாம் இந்த வருஷம் என்ன செய்ய போகிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்திலே இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நீங்கள் நினைத்தது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் என்கிற எண்ணம், விருப்பம், வாஞ்சை எல்லாருக்கும் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. அதே சமயம் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த வருஷம், இந்த ஆண்டு நமக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகிறது, என்னெல்லாம் வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. இந்த வருஷத்திலாயிலும் இந்தந்த காரியங்களை நடத்த வேண்டும், நடத்தி முடிக்க வேண்டும், இது செய்து முடிக்க வேண்டும், இந்தந்த செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என்கிற திட்டங்கள் பல உங்கள் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு வேலை, வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை சிலர் நினைப்பா, இந்த வருஷத்தில் எப்படியாவது வீடு கட்ட வேண்டும். ஒரு சிலர் அதிகமான கடன் சுமை பாரத்தில் உள்ளவர்களாக இருப்பேன்னு சொன்னால் எப்படியாவது இந்த வருஷத்துலையாவது அந்த கடனாலேருந்து நம்ம விடுபட வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல் திருமண விஷயங்களில் சில பேர் இருப்பாங்க, எப்படியாவது என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு இந்த வருஷத்தில் எப்படியாவது இந்த திருமண காரியத்தை ஒழுங்கு செய்து விடும். இப்படி பல காரியங்களில் நான் சொல்ல வருகிறேன். என்னென்ன திட்டங்கள் உங்கள் மனதில் இருக்கிறதோ இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, வாஞ்சை உங்கள் உள்ளத்தில் இருப்பதில் தவறு இல்லை. எனவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியங்களை, முடிவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார் என்பதிலையும் சந்தேகமே இல்லை. அதே சமயம் ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் உங்களிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த வருஷமாயிலும், இந்த வருஷத்தில் என்ன செய்ய போறீங்க? போனதெல்லாம் போயிட்டு, கடந்த ஆண்டெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த ஆண்டு என்ன செய்ய போறீங்க, இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறீங்க என்பதை ஆண்டவர் உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். வீட்டார் அனைவரோடும், தன் வீட்டார் அனைவரோடும் விசுவாசம் உள்ளவன் ஆனான். எனக்கு அன்பானவர்களே, பேசக்கூடாது, கவனிங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் இருக்கிற நீங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது வருகிற விஷயங்களில் நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரோடும், உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் கூட
ரட்சிக்கப்பட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி ஆலயத்துக்கு வருகின்றீர்களா என்று கேட்டார். இன்றைக்கு அநேக வீட்டில் பார்க்கும்பொழுது இங்கே வந்திருக்கிற உங்களையும் தான் சொல்கிறேன். சிலருடைய குடும்பத்திலிருந்து சிலர் மனைவிமார்கள் வந்திருப்பாங்க, புருஷர்கள் வரலை. சில புருஷர்கள் வந்திருக்கிறாங்க, மனைவிமார்கள் வரலை. சில பெற்றோர்கள் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்திருக்க மாட்டாங்க. சில பிள்ளைகள் வந்திருப்பாங்க, அவங்க பெற்றோர்கள் சபைக்கு வந்திருக்க மாட்டாங்க. வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறது அவங்க ரட்சிக்கப்படவில்லை என்பதையே நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு இந்த நாளிலே இன்றைக்கு வராததை நான் சொல்லவில்லை, இன்றைக்கு வராததை பற்றி நான் பேசலை. இன்றைக்கு இந்த காலம் அதை நான் சொல்ல வரல. அநேக குடும்பங்களிலே, அநேக விசுவாசியின் குடும்பங்களிலே இன்னும் குடும்பத்தார்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காரியங்களில் குறைவாக இருக்கிறார்கள் என்பதை அநேக நீங்கள் அறிவீர்கள். எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும், அந்த செய்திக்குடைய தலைப்பு என்னென்னா, உங்கள் வீட்டார் அனைவரோடும், நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் கூட ஆண்டவருக்குள்ளர நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வருவதை ஆண்டவர் திருப்தி அடைகிறது அல்ல. உங்கள் வீட்டார் அனைவரோடும் கூட நீங்கள் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நடந்துகிட்ருக்கிற சில காரியங்களை சொல்கிறேன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அநேகர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க நீண்ட காலமாக. இப்படி இருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒரு சில மனைவிமார்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் புருஷர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில புருஷன்மார்கள் இருக்கீங்க, உங்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலருடைய குடும்பத்தில் சில பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதை தான் சொன்னேன். சில வாலிப பிள்ளைங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? இல்லை. இப்படிலாம் அநேக சூழ்நிலை இருக்கிறோம். நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம் இது. காலங்காலமாக நீண்ட காலமாகவே நீங்கள் வந்து கொண்டிருக்கீங்க, இருந்து கொண்டிருக்கீங்க. இப்படியே காலங்கள் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்லலாம்? நான் என்னங்க பண்ணுறது, அவங்கெல்லாம் வரணும்னு தாங்க எனக்கு ஆசை, விருப்பம். அவங்க கூப்பிட்டா வரமாட்டுறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, அப்படிலாம் நீங்கள் பல காரணங்கள் சொல்லுவீங்க. உங்கள் காரணங்களை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. எத்தனை வருஷ காலமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அங்கே என்னங்க செய்ய முடியும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், உங்களை ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. பல சூழ்நிலைகள், வியாதி நிமித்தமாகவோ, ஒரு பிரச்சனை நிமித்தமாகவோ, பலவிதமான பாடு கஷ்டம், ஏதோ ஒரு தொல்லைக்கு நிமித்தமாகத்தான் இயேசுகிட்ட நீ வந்திருக்கீங்க. நேரடியாகவே யாரும் இயேசுகிட்ட வந்ததில்லை. அதன் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கீங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தை திட்டமாக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கீங்க, புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு நமக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நித்தியம் என்கிற இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்கப் போகிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே நம்ம இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த காலம் குறைவான காலமாக இருந்தாலும் நாம் ஒரு நாள் மரித்த பிற்பாடு மகிமையிலே பிரவேசிப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ மகிமையிலே பிரவேசிக்கின்ற அந்த காலத்தில் மகிமையான இடத்திலே இந்த சிங்காசனத்திலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது உங்கள் வீட்டார், உங்கள் குடும்பத்தார், உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் அவர்கள் நித்தியமான ஒரு ஆக்கினைக்குள்ளாக கடந்து போவதை உங்கள் கண்கள் காணும் என்று சொன்னால், அதை குறித்து உங்களுக்கு கவலை இருக்காதா? கலக்கம் இருக்காதா? நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அடிக்கடி நான் நியூஸ் பேப்பரில் நீங்கள் சில நியூஸில் பேப்பரில் டிவியில் பார்க்குறவங்க சில பேருக்கு பழக்கம் இருக்கலாம். நான் அதிகமாக செய்தித்தாள்கள் மூலமாக தான் அதிகமாக நான் தெரிந்து கொள்வது உண்டு. அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கிற காரியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன தெரியுமா?
கணவர் கண் எதிரே பஸ் மோதி மனைவி உயிரிழப்பு. கணவன் முன்னாகவே மனைவி உயிரிழந்த துயர சம்பவம் செய்தித்தாளில் வருது. அப்படி செய்தி. இருசக்கர இந்த 2 வீலரில் செல்லும் பொழுது பஸ் மோதி கண் எதிரே மகன் சாவு. தந்தையின் கண் முன்பாகவே மகன் சாவு. இது போல் செய்திகள்லாம் வருது, நடக்கிறது. நான் சொல்கிறேன், நீங்களும் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன சொல்ல வருகின்ற கவனிங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது, நடந்ததை பார்க்கும் பொழுது, நடந்து முடிந்த பிற்பாடு ஒரு மனைவி இறந்து விட்டால் என்று நினைக்கும் பொழுது அதை பறிகொடுத்த அந்த புருஷனுடைய வாழ்க்கையின் வாழ்நாள் எப்படி இருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். கண்ணுக்கு முன்பாகவே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, கண்ணுக்கு முன்பாகவே அவங்க உயிர் போகுது. இது உண்மை. இப்போ முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ ராத்திரி படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் காலம் பூரா அந்த சம்பவம் எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் மறக்க முடியாது தானே. அது எவ்வளோ வேதனை என்பது உங்களுக்கு புரியும் தானே. எப்போ பார்த்தாலும் அந்த காட்சி கண்ணு முன்பாலே வந்துட்டுருக்கும். இப்படி நடந்துச்சு, இப்படி போயிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபையில் இருந்து உங்களுக்கு காலம் நேரம் வந்து வயதாகி நீங்கள் மரித்து மறுமைக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் பரலோகத்துக்கு போய் இயேசு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்க வேண்டாம், நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாரு? அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் நான் உங்களை அமர செய்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய மறுமையில் நித்தியத்தில் போய் நீங்கள் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நீங்கள் பார்த்து வளர்ந்த, நீங்கள் பெற்று வளர்த்த, உங்கள் கூட இருந்த, உங்கள் கூட உண்டு உறங்கி வாழ்ந்த, நான் சொல்கிறது உங்கள் வீட்டார், ரட்சிக்கப்படாத உங்களுடைய வீட்டார், அது உன் மனைவியாக இருக்கலாம், உன் புருஷனாக இருக்கலாம், உன் பிள்ளையாக இருக்கலாம், அல்ல கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். உங்கள் கண்ணு முன்னாலேயே அந்த நரகத்தை நோக்கி, நித்திய ஆக்கினியை நோக்கி அந்த ஆத்மா போகிறத உங்கள் கண்ணு பார்க்குதுன்னா சந்தோஷமாக இருக்குமா? பரவாயில்லப்பா, நான் எப்படியே தப்பிச்சிட்டான்ப்பா, அப்பா நான் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன், ரைட், பரவாயில்ல, அப்படி நினைப்பீங்களா? உங்கள் கண்ணுக்கு முன்பாகவே அவங்க நித்திய நரகத்துக்குள்ளே போகும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் என்பதை என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? கண்ணுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறத வாழ்நாளில் வாழ்க்கையில் நம்மளால் மறக்க முடியல. இந்த நடந்த சம்பவம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நித்தியத்தில் பிரவேசிக்கும் பொழுது, நித்தியமான நரக அக்கினியில் போகும்பொழுது அப்போ உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும். இதெல்லாம் நம்ம யோசித்தது உண்டா? அதற்காக நம்ம பிரயாசம் எடுத்துக்கிறோமா? இதை பற்றி நம்ம என்றைக்காவது தேவ சமூகத்துக்கு வர முடியாது. அவங்க இன்றைக்கு நீங்களாம் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் இன்றைக்கு, நான் கை தூக்கலை சொல்லலை, எத்தனை பேர் இன்றைக்கு குடும்பமாக இங்கே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கீங்க? உங்களை எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கிறோம் தேவ சமூகத்துக்கு? அதுக்கு காரணம் சொல்லுவாங்க உடனே வராதுக்கு. அதுக்கு ஆராய்ச்சி சொல்லுவாங்க. அவங்க பரீட்சைக்கு போயிருக்கிறாங்க, படிக்க போயிருக்கிறாங்க, டெஸ்ட் எழுத போயிருக்கிறாங்க, அதை எதை போயிருக்கிறாங்க, எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கவே அவங்க ரட்சிக்கவே படலை. அவங்க எப்படிங்க சபைக்கு வருவாங்க என்று நீங்கள் சொல்லக்கூடிய நிலையிலையும் சில பேர் இருக்கிறாங்க. சிலர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராமல் பின்வாங்கி போன ஆட்களும் இருக்கிறார்கள். என்னது? தேவ சமூகத்துக்கு, தேவனை ஆராதிப்பதற்கு குடும்பமாக வர முடியாமல் இருக்கிற நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு, கவனிங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறார். வாரத்தில் 7 நாட்கள், அந்த 7 நாட்களில் ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. 7வது நாளில் கர்த்தரை ஆராதிக்கணும். கவனிங்க, 7 நாட்களில் மொத்தத்துக்கு ஒரு 7 மணி நேரத்தை கூட தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து அவரை ஆராதிக்க, துதிக்க, அவரை நினைப்பதற்கு நேரம் எல்லாம். அவ்வளோ பெரிய பிஸி இவங்கெல்லாம், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம். ஆராதிக்கிறதுக்கு வர்றது கிடையாது. அப்படி ஆராதனைக்கு வந்தாலும் முழுசாங்க இருக்கிறது கிடையாது. பல வேலைகளாம் ரொம்ப காட்டிப்பாங்க வந்து. இங்கே பாருங்கள், ஆண்டவர் இப்படி சொல்லலை. நீங்கள் 24 மணி நேரமும் இந்த சபையில் தான் வந்து இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. அதுக்காக வந்து இங்கேயே இருந்துட முடியுமான்னு? அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்.
24 மணி நேரமும் ஆலயத்திலேயே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறாரு? மொத்தத்தில் 7 நாட்களில் மொத்தத்தில் ஒரு 7 மணி நேரம் ஆகிலும் ஆண்டுடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வரணும் என்று எதிர்பார்க்குறார். ஆனால் யோசிப்பாங்க, 7 நாளில் 7 மணி நேரம் கூட ஆண்டோட பாதத்தில் வந்து உட்கார்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை, உங்களுக்கு பல அலுவல் இருக்குதுங்க. ஒரு வருஷத்தில் கவனிங்க, ஒரு வருஷத்தில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உபவாச ஜெபத்துக்காக ஒரு நாளைக்காவது வந்திருக்காங்களே சில பேர். ஒரு சில பேர் தொடர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. ஒரு 2 மணி நேரம் உபவாச ஜெபத்துக்கு கவனிங்க. ஒரு 2 மணி நேரம் காத்திருப்பு கூட்டம் இல்லாத வேறு இந்த ஜெப கூட்டம் 4 மணி நேரம் ஆச்சுங்க. ஆராதனைக்கு ஒரு 3 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும். மொத்தத்தில் 7 மணி நேரம். ஒரு வாரத்தில் 7 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு யோசிக்கிறாங்க. 7 மணி நேரம் ஒன்றும் இல்லை. இப்போ ஆராதனைக்கு இந்த 3 மணி நேரம் நடத்துறதுக்கே கணக்கு பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்க சில பேர். சீக்கிரமாக முடிச்சிடணும். நான் ஒன்று கேட்குறேன், நான் ஒன்று சொல்கிறத கவனிங்க. இது வந்து பொழுதுபோக்கு இடம் இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன நம்பிக்கை என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த அனைவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையோட நம்பிக்கை என்ன? மரித்தால் நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கையை ஆண்டு வைத்திருக்கிறார், நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இது உண்மை, இது சத்தியம். இது வந்து கதை கற்பனைலாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மரித்த பிற்பாடு நம்ம நித்தியத்துக்கு போவோம் என்கிற நிச்சயத்தோடு வாழ்கிறேன்னா, நித்தியம் என்பது என்ன, பரலோகம் என்பது என்ன? அங்கே பலவிதமான பொழுதுபோக்குக்குள் உள்ள இடமா அது, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. அப்படி டைம் போகிறதே தெரியாதுன்னு சொல்கிறேன். அது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்கிறது. அப்போ 24 hours இரவும் பகலும் எப்பொழுதுமே தேவனை துதித்து ஆராதித்து கொண்டு இருப்பாள் என்று பைபிளில் எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்பொழுதும் அவரை ஆண்டவரை பார்த்து கொண்டே தரிசித்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இடத்துக்கு போவதற்கு அங்கே போன பிற்பாடு அங்கே எந்த வேலையும் இல்லாமல் ஆண்டவரையே நம்ம தரிசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு, இந்த உலக வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருக்காக சற்று நேரத்தை, கொஞ்சம் நேரம்தான் யோசித்து பாரு, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார வைப்பதனுடைய காரணம் உங்களை பழக்கப்படுத்துவதற்கு, உங்களை பழக்குவதற்கு, உங்களை ட்ரெயின் அப் பண்ணுறார் ஆண்டவர். இதில் நீங்கள் பழகாத நீங்கள் திடீரென்று பரலோகத்தில் போய் உட்காந்து ஆண்டரை தரிசிச்சிட முடியுமா? யோசித்து பாருங்கள். இங்கே உங்களால் 1 மணி நேரம் உட்காந்துருக்க முடியலன்றீங்க, கேட்டால் 2 மணி நேரம் ஆகிடுச்சுன்றீங்க, 3 மணி நேரம் உட்காந்து தூக்கம் வருதுன்றீங்க, காலை வலிக்குது, முட்டியை வலிக்குது, முழங்கால வலிக்குது, தோலை வலிக்குது, முதுவை வலிக்குதுன்னு 1008 காரணம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. சீக்கிரமாக அவர் முடிக்க மாட்டாருன்றீங்க. அப்போ தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிப்பதற்கும் அவர் துதிப்பதற்கும் ஒரு வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை இல்லை, அமைதி இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, அதில் ஒரு ஈடுபாடு இல்லை. சீக்கிரம் முடிச்சிடும். 1 மணி நேரத்தில் முடிச்சிடுமா? அங்கே போனால் சீக்கிரமாக 1.5 மணி நேரத்தில் சபை முடிச்சிடுறாங்களாமே. இப்படிலாம் நடக்குதுங்க. இதெல்லாம் சிலர் நியாயப்படுத்துகிறார்கள். நான் உங்களுக்கு காலம் கெடுத்துவதற்கு நான் சொல்ல வரல. இங்கே ஏன் இந்த மாதிரி வந்து உங்களுடைய சுழியை அடக்கிக்கிட்டு, கையங்காலையும் அடக்கிக்கிட்டு உங்களால் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருக்க முடியல அப்படின்னா, நீங்கள் பரலோகத்தில் போய் எப்படி உட்கார்ந்துருக்க போகிறீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நடக்கவே நடக்காது. ஆண்டவர் உங்களை இங்கு பழக்க வைக்கிறார், அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆலயத்துக்கு வந்தால், ஆராதனைக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறாங்களே பாருங்கள். எத்தனை தடவை எத்தனை பேர் எழுந்துக்கிறதும் போகிறதுமோ வந்துட்டுருக்குறாங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்க. அங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? சிலர் நினைக்கிறாங்க அதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். ஒன்றும் பார்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் படித்தவர்கள் சில பேர் இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாக பெரிய பட்டம் படிக்காவிட்டாலும் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் பரவாயில்லை, படித்தவர் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். எந்த படிப்பாக இருந்தாலும் சரிங்க, எந்த பாடமாக இருந்தாலும் சரிங்க, படிச்சிட்டோம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி போய் பரீட்சையில் போய் உட்காரும்போது கேள்வித்தாளை வாங்கி விடைத்தாளில் பேனாவை எடுத்து எழுதும்போது அப்படியே படித்ததெல்லாம் மறந்துடும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குது?
நான் கை தூக்குறது எதுக்குன்னா எனக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா அதை வச்சு பரவாயில்ல. ஏன்னா நான் படிச்சிருக்கிற காலத்தில் நான் இந்த அனுபவம் எனக்கு உண்டு. தெரிஞ்ச மாதிரி இருக்குங்க, அப்படியே படித்த மாதிரியே இருக்கும். இதானே எழுதிக்கலாம் அப்படின்ட்டு போய் அங்கே உட்காந்துருப்போம். படித்தது தான் வந்திருக்கோம். முதல் 2 வரி எழுதுவோம், அதோடு உட்காந்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வண்டி ஸ்ட்ரக் ஆகிடணும்ல தான் போச்சு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்குது? என்னங்க படித்ததுங்க, படிக்காமல் எழுதாமல் போகிறது அது வேறு விஷயம். ஏங்க படித்தது தெரிஞ்சது இதுதான் வரும்னு தெரியும். நான் இப்போ தான் கடைசி நேரத்தில் கூட நான் படிச்சுட்டு போயிருக்கிறேன். சின்னத்தில் பெல்லை அடிச்சிடுவாங்க, போகிறோம். கடைசி நேரத்தில் அவசரமாக பார்த்துக்கிட்டு போகிறது பார்த்த மாதிரி இருக்கும். அங்கே போய் உட்காந்தோம், இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், எழுத வேண்டியதானே, வராது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறது ஆமான்னு ஒத்துக்கிறதுக்காக ஆள் இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க, நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதான் யோசிச்சு பாருங்கள். இதுதாங்க உண்மை. காரணம் என்ன தெரியுமா? என்ன தான் படிச்சிருந்தாலும், என்ன தான் பார்த்துருந்தாலும் என்ன இல்லை, பயிற்சி இல்லை. நல்லா கவனிக்கணும், பயிற்சி இல்லை. நிறைய பேருக்கு இந்த காரியம் புரியாது, சொன்னாலும் புரியாது. நான் சில பேருக்கு சொல்லுவேன், படிக்கிற பசங்கள்கிட்ட, படித்ததெல்லாம் எழுதி பாருன்னா, அதெல்லாம் என்ன, அதை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி தெரியுதான், மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கவும் செய்வாங்க. நான் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ண முடியும், மனப்பாடம் பண்ணுறதை ஒப்பிக்கவும் முடியும். எழுதும் போது தான் உன் திறமை என்னன்னு தெரியும். என்ன தான் நீ மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் நீ எழுதி பாருங்களா, பாதியிலே வந்து நிற்கும். அதனால் அப்போ நமக்கு திரும்ப 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 அதை எழுதியிருந்தால் பரீட்சையில் எழுதினா கிடுகிடுன்னு எழுதலாம். இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். சொல்கிறது எதுக்குன்னா, அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். பார்த்துக்கலாம், போய்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இங்கே பயிற்சி இல்லாத, இங்கே பழகாத ஒரு காரியத்தை அங்கே போய் செய்ய முடியாது. ஒரு சாதாரண தேர்வை பற்றி நான் சொல்கிறேன். என்ன தான் படிச்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யுது, அது நம்முடைய நடைமுறைக்கு, அதாவது நம்முடைய இயல்புக்கு வரமாட்டது, செய்ய முடியல. அதே போல தான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்து பழகாத ஒரு காரியத்தை நேரடியாக போய் செய்யவே முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அட்லீஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கல் செய்யும்போது ட்ரையல்னா முதல்ல அது சரியாக இருக்கான்னு ஒரு முறை செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் முறையப்படி செய்கிறது. ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்போ தவறாக இருந்தால் ஒரு தடவை ஒன்றும் வேணாங்க. தையல் கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க, எடுத்த உடனே துணியை நறுக்க கொடுக்க மாட்டாங்க. சும்மா வேஸ்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அதில் முதல்ல நறுக்கி கட்டுவாங்க. துணியை நறுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணியை நறுக்கி போட்டால் வீணாக போகும், காசு போட்டும். அதை அவனுக்கு பழந்துணியாக இருந்தால் பரவாயில்ல. அதில் தான் முதல்ல தைக்க சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் இதில் தைக்க பழகி கொண்டதுக்கு அப்புறமா தான் புது துணியை வாங்கி அதுக்கு அளவு எடுத்து சைஸ் பண்ணி அழகாக நெருக்கி எப்படி தைக்கணும்னு. எதுக்கு நான் சொல்ல வரேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன சொன்னீங்க, இத்தனை இன்ச்சு 22, இது 11, எல்லாம் மைண்டில் இருக்குன்னு வச்சுக்க. எல்லாம் இப்போ பிட்டுக்குழி பைத்தியங்களுக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும். தைச்சி இன்றைக்கி நறுக்கி போட்டிங்கன்னா. ஒரு பயிற்சி இல்லாத எந்த ஒரு காரியமும் பாழானது தான். எந்த காரியமாக இருக்கட்டும், சமைக்கிற விஷயமா இருக்கட்டுங்க, சமையல் விஷயமா இருக்கட்டும், கிடுக்கிடுன்னு அப்படியே சொல்லுவாங்க சில பேர். முதல்ல மிளகை போடு, சீரகம் போடு, கடுகை போடு, பெருங்காயம் போடுன்னு போடுறோம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பழகுதல் என்று சொன்னால் ஒன்றையும் முதல்ல நம்ம ட்ரையல் பண்ணி செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமையல் செஞ்சால் அது ஒழுங்காக இருக்கும். இப்படி எத்தனையோ காரியத்தை நான் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் எல்லாம் விவசாய பெருமக்கள். இப்போல்லாம் வசதிகள் மாறி போயிடுச்சு. அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா உழவுக்கு ஏர் மாட்டை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் மாட்டை பார்க்கணுன்னா மியூசியத்தில் பார்க்குற மாதிரி எங்கே இருக்குது மாடுன்னு போய் பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஏர் மாடை எடுத்த உடனே அதுக்கு போட மாட்டாங்க, அதை முதல்ல பழக்கப்படுத்துவாங்க. பைபிள்லேயும் அந்த வசனம் இருக்குது பாரு, இயேசுநாதர் ஓமையில் சொல்கிறாரு பாருங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமாக ஏதாவது ஒரு கலப்பை மாதிரி கட்டி அதை ஓட்டி பழகி அதுக்கப்புறமா தான் அந்த உழவுக்குள்ளே இறக்குவாங்க. இல்லைன்னா காலில் போய் கொழு குத்திரும். பல காரியம் இருக்குதுங்க. இந்த மாதிரி எல்லா காரியத்துக்கும் பழக்கப்படுத்துக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். வண்டி மாடாக இருக்கட்டும், இப்போ இல்லை, இருந்ததை தான் நான் சொல்கிறேன். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நான் சொல்கிறேன். இந்த உலக வாழ்க்கையிலே
இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க சபைக்கு வரீங்க என்று சொன்னால் இந்த தேவ சமூகத்தில் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறது என்பது அந்த பரலோகத்துடைய நிழல்நாட்டுங்க. இங்கே உங்களால் உட்கார முடியல என்று சொன்னால் உங்களால் அங்கே உட்கார முடியாது. இங்கே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரத்துக்கு நீங்கள் கணக்கு பார்க்குறீங்கன்னா நீங்கள் அங்கே போகவே முடியாது. அங்கே போய் உட்காந்துக்கிறேன்னா இங்கேயே உங்களால் அது சகிச்சு இருக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல, அதுக்கு நேரம் கொடுக்க முடியல. நீங்கள் பல வேலைகள் இருக்க, பெரிய வேலை இருப்பதாக ரொம்ப அழுத்துக்கிறீங்க, சலிச்சுக்கிறீங்க. அப்போ கர்த்தருக்காக ஒரு நேரத்தை கொடுக்க முடியாத நீங்கள் ஆராதனையில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார முடியாத நீங்கள் நித்தியத்தில் எப்படி உட்காந்துருக்க முடியும்? உங்களால் இருப்பக்கூடாதுங்க. அவங்க அங்கே போய் உட்காந்தா அங்கேயும் இதே மைண்டு தான் வரும் உங்களுக்கு. இங்கே என்ன வருதோ, எப்போ முடிப்பார், எப்போ முடியும், சீக்கிரம் முடிப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு வச்சிங்களேன். பரலோகத்துக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் கேட்குறேன், பரலோகத்தில் மட்டும் என்ன நடந்துடும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கேயே உங்களால் அப்படி இருக்க முடியலன்னா அங்கே இருக்கிறதுக்கு உங்களால் எப்படி இருக்க முடியும்? அங்கே நான் சொல்கிறேன், அங்கே பொழுதுபோக்குக்கான இடமே கிடையாது, பொழுது போகிற இடமும் அங்கே கிடையாது. அது தேவ சமூகம். எப்பொழுதும் அங்கே எழுதப்பட்டிருக்கு, கேருபீன் சேராபீன்கள் என்ன செய்வாங்களாம், ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், துதிச்சுட்டே இருப்பாங்களாம். ராத்திரி இரவு பகல்ன்றதே கிடையாதான், எப்பொழுதுமே அவருக்கு முன்பாக தான் இருப்பாங்களாம். ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருப்பாங்களாம், ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்குமா. இதுதான் பைபிளில் போட்டிருக்குது. அங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் செல்ஃபோனில் யூடியூப்லாம் பார்க்க முடியாது. அங்கெல்லாம் அப்புறம் வாட்ஸ்அப்லாம் ஒன்றும் நீங்கள் சேட் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராமு இந்த இதெல்லாம் எதுவுமே அங்கே இருக்க வச்சுட்டு இங்கே நிறைய பேர் டயத்தை இப்போ இங்கே நல்ல டைம் பாஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? என்னென்னமோ ஃபேஸ்புக்கு அந்த புக்குன்னு சொல்லிட்டு எந்த புக்கையும் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? என்னது, ஆண்டோடைய ஃபேஸை தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் அங்கே வராது. அப்படி தான் பைபிளில் எழுதியிருக்குது. வெளிப்படுத்த விஷயம், இரவும் பகலும் அவரை தரிசிப்பார்கள்னா அவரை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ இங்கே அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கல, இல்லை உங்களால் முடியலை என்று சொன்னால் அதெல்லாம் நான் பரலோகத்தில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாற்றி வேலை. அது இங்கே உங்களால் முடியல, என்னால் 1 மணி நேரம் உட்காந்துருக்க முடியாதுங்க, இந்த 2 மணி நேரம் பிரசங்கலாம் என்னால் கேட்க முடியாதுங்க, கர்த்தரை ஆராதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஷார்ட்டாக ஏதாவது சொல்கிறீங்களா, இப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் உங்கள் மனசு போகும் என்று சொன்னால் அங்கே எப்படி நீங்கள் இருக்க போகிறீங்க? இத்தனைக்கும் வாரத்தில் 1 நாள் இங்கே, ஒரே 1 நாள் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே ஆராதனைக்கு வருகிறோம். அங்கே யுகமாக அங்கே தான் உட்காந்துருக்கணும். இதை முடித்தோமா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் உங்கள் வேலைன்னு போய் செய்ய போகிறீங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி இருப்போம்? அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்ல வந்தது, இந்த பரலோக வாழ்க்கைக்கு போகும் முன்பாக உங்கள் குடும்பத்தார், இப்போ நான் வாசித்தது போல என்னது, உங்கள் வீட்டார் அனைவரோடும் கூட தேவ சமூகத்துக்கு வருகின்றீர்களா? வருவதற்கான ஆயத்தம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த எண்ணம் நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுறீங்களா? இந்த வருஷத்தில் இல்லைங்க என்று கடந்த ஆண்டு வரைக்கும் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஆண்டு அவர்கள் ஆலயத்துக்கு வருவதற்கும் ஆராதனைக்கு வருவதற்கும் குடும்பமாக சேவிப்பதற்கும் நீங்கள் என்ன செய்யணும்? திட்டமிடணும். அதற்காக நீங்கள் செயல்படணும், அதற்காக பிரயாசப்படணும், அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அது உங்களுடைய டார்கெட்டாக இருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது. எனக்கு அன்பானவர்களே, நான் வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தியினுடைய தலைப்பை என்ன சொன்னேன்? வீட்டார் அனைவரோடும். அந்த கிறிஸ்து என்பவன் என்ன செய்யலாம்? வீட்டார் அனைவரோடும் கூட விசுவாசம் உள்ளவனானான் என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள், என்ன நடந்தது. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு பலி செலுத்தவோ, பொருத்தனை நிறைவேற்றுவதற்கோ, கர்த்தரை ஆராதிப்பதற்கோ, கர்த்தரை சமூகத்துக்கு வருவதற்கோ, கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்துவதற்கோ, நீங்கள் எந்த காரியம் செய்கிறவளாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்கள் வீட்டாரோடு கூட வருகின்றீர்களா? வருகின்ற ஒரு எண்ணம், ஒரு பழக்கம், ஒரு சிந்தை உங்களிடத்தில் இருக்கிறதா? இதுவரைக்கும் இல்லாமல் போனாலும் இந்த ஆண்டில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம குடும்பமாக கர்த்தருக்கு ஆராதனை செய்து, குடும்பமாக சபைக்கு வந்து, குடும்பமாக இந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். இங்கே நான் என்ன பார்க்குறோம்?
21வது வசனத்தில் என்ன படிச்சீங்க? தன் பொருத்தனையை கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட வந்தான். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிற காரியங்களில் குடும்பமாக வந்து காணிக்க செலுத்துறீங்களா? குடும்பமாக வந்து உங்கள் பொருத்தனை நிறைவேற்றுகிற, ஐயோ நான் அப்படி தாங்க நினைக்கிறேன், எனக்கு அப்படி தாங்க ஆசை, அப்படி தாங்க எனக்கு விருப்பம், வரமாட்டுறாங்களே, கூப்பிட்டா வரமாட்டுறாங்களே, அவங்க என்ன ரட்சிக்கப்படலையே, நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் திட்டமிடுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வருஷத்தில் தீர்மானம் செய்யுங்க. நம்ம குடும்பம் இப்படி இருக்குதே, நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே. ஒரு சில குடும்பத்தில் இன்னும் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஒரு சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராமல் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு என்ன ஒரு காரணமும் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. எங்கே போய் முடியும்? இது என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்ல வர கர்த்தர் விரும்புகிற காரியம், எதிர்பார்க்குற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்குறாரு? நீங்கள் வீட்டார் அனைவரோடு கூட ஆண்டவருக்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்ல வந்தேன்? இந்த வருஷத்தில் உங்களுக்கு சில விருப்பம் இருப்பதாக நான் சொன்னேன். உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போவதாகவும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்தில் என்னென்ன காரியங்களை நடக்கணும், கிடைக்கணும் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கையோடு இருக்கீங்க. கர்த்தர் அதை செய்வார், நான் இல்லைன்னு சொல்ல. அதே சமயம் கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களிடத்தை எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் வீட்டார் அனைவரோடு கூட ஆலயத்துக்கு வந்து அவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தணும். கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வாசித்தோமே, யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. கர்த்தரை சேவித்து உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். அப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும்? நம்ம அப்படி சொல்லணும், அப்படி அறிக்கையிடணும், அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக பிரயாசப்படணும். என்ன பிரயாசப்படணும்னா, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை தான் சேவிப்போம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஒரு பக்கம் ஆண்டவரை சேவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க, மலைக்கு போயிட்டுருக்குறாங்க. மாலை போட்டுக்கிட்டு மலைக்கு போகிறது, அந்த மலைக்கு போகிறது, இந்த மலைக்கு போகிறதுமா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் 2 பிரிவுகள் இருக்கிறது. இது வருத்தத்தங்க வேதனையான விஷயங்கள். இது ஆசீர்வாதத்துக்குரிய அடையாளம் அல்ல. நிறைய பேருக்கு அந்த காரியம் புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தீர்மானிங்கள், நீங்கள் செயல்படுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் பிரயாசப்படுங்கள். நீங்கள் நித்தியத்துக்குள்ள மகிமையிலே பிரவேசிக்கும் போது உங்கள் வீட்டார், உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ணு முன்பாகவே அந்த நித்திய நரகத்துக்குள்ளே போகிறத பார்த்து உங்கள் மனசு சந்தோஷப்படுமா? அதை என்றைக்காவது நினச்சது உண்டா? சிலர் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் போக போக சரியாயிடும், காலப்போக்கில் சரியாயிடும். எப்போ சரியாகிறது? அதற்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? அதற்காக என்ன பிரயாசப்பட்டிருக்கீங்க என்று தான் கர்த்தர் கேட்குறார், கர்த்தர் எதிர்பார்க்குறார். என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? அதுக்காக நான் சொல்கிறேன், முதலாவது ஜெபிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். அவளை ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கணும். முடிந்தால் அவங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். சும்மா ஜெபம்லாம் எடுபடாது. நான் ஒரு சாட்சி கேட்டேன், நடந்த உண்மை சாட்சியை சொல்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் பால் தினகரனுடைய DGS தினகரன், அவருடைய மகன்தான் பால் தினகரன். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர். அவர் இப்போதும் அவர் இருக்கிறார். ஒரு சிலருக்கு டிவியிலையோ கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவர் வாலிபனாக இருந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படாமல், ரட்சிப்பு பெறாமல், கல்லூரியில் படிக்கிற காலங்களிலே கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய தாயார் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அவர்கள் ஜெபித்ததாக நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இது ஒரு உண்மை சம்பவம். சும்மா ஜெபிக்கலை, அவங்க வாரத்தில் ஒரு நாளை அதற்காகவே நாளை ஒதுக்கி என்ன செஞ்சாங்க, ஒரு வாரத்தில் அவங்க செய்ததை சொல்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்க தீர்மானிச்சுட்டு, இதெல்லாம் 4 கிழமெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, ஒரு செவ்வாய்க்கிழமையை அவங்க தெரிந்தெடுத்து கொண்டார்கள். உபவாசம் பண்ணி பல நாட்களாக, எத்தனை மாதம்லாம் அவங்க சொல்லலை, எத்தனை வருஷம் என்று சொல்ல, ஆனால் தொடர்ந்து ஜெபித்தார்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தன்னுடைய மகனுடைய ரட்சிப்புக்கென்றே உபவாசம் போட்டு ஜெபித்தார்களாம். கர்த்தரை சந்தித்தார், கர்த்தர் ரட்சித்தார். இன்றைக்கு அவர் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. எதற்கு நான் சொல்கிறேன்? அப்போ பிரயாசம், இப்படி பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். அதைத்தான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க என்று சொல்லி. நான் ரட்சிக்கப்பட்டு என்ன சொல்கிறேன், நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், பிறக்கும் பொழுதே நான் கிறிஸ்தவை அறிந்தவன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவனும் அல்ல. அநேகரை போல உலக பிரகாரமான இந்து வழிபாடுகளுக்குள்ளே சென்று தீவிரமான பக்தனாக இருந்தேன். நான் இன்னும் சொல்ல போனால் சாதாரணமான இல்லை, தீவிரமாக இருப்பேன். அதை பற்றி நான் உங்களுக்கு பலமுறையும் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு பக்தியில் இருந்த என்னை ஆண்டவர் சந்தித்தார், என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். அப்படி இருக்கும்பொழுது என் வீட்டில் உள்ள அனைவரும், என்னை தவிர அனைவரும் எல்லாம் விக்கிரக வழிபாடுகள் தான் இருக்கும். நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒன்றும் செய்யவும் முடியாது. மாவலுக்கு போடுவாங்க, என்ன அந்த வெள்ளிக்கிழமை விரதம் நடக்கும், சனிக்கிழமை விரதம் நடக்கும், படையல் நடக்கும், எல்லாம் நடக்கும். கோயிலுக்கு போய் அபிஷேகம் கொடுக்கறதுலேருந்து எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு, பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அதுக்காக நான் ஜெபித்தேன். எனக்கு நேரம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் தான் செய்தாருன்னு நான் சொல்லுவேனே தவிர நான் செய்தேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் அதுக்கு பிரயாசப்பட்டேன். கர்த்தர் என்ன செய்தார்? என்னோடய முழு குடும்பத்தையே கர்த்தர் ஒரே நாளில் மாற்றில்லை, ஒரே நாளில் இது மாற்றம் வரல. ஒன்று ஒன்றாக தான் அந்த மாற்றம் வந்தது. முதல்ல என்னோட தாயாரை ஆண்டவர் தொட்டார், அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரி, இப்படி தான் ஒவ்வொருத்தராக ஆண்டவர் சந்தித்தார். ஒவ்வொருத்தராக என்னுடைய கடைசியில் எங்கள் தகப்பனார், அது வரைக்கும் எங்கள் அப்பா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் 1994 தான் 4/4/95 நினைக்கிறேன், அப்போ தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். கிட்டத்தட்ட நான் ரட்சிக்கப்பட்டு 12 வருஷம் கழித்து தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கு முன்பு எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே படிப்படியாக ஆண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. கடைசியாக ஞானஸ்நானம் எடுத்தது அவர் தான். எதுக்கு சொல்கிறேன்? அவரையும் ஆண்டவர் சந்தித்ததே ஒரு பெரிய விஷயம். எதுக்கு இப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார் என்று நான் சொல்கிறேன். ஆனால் செய்வார் நீங்கள் சும்மா உட்காந்துனா நடக்காது. இதற்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறேன். தனியாக இப்போ நான் சொன்னது போல் வாரத்தில் ஒரு நாள் தனியாக நான் போய் சபைக்கு போகிறது இல்லாமல், அந்த உபவாச ஜபம் இல்லாமல் என் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் நான் தனியாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசம் இருந்து நான் ஜெபிப்பேன். அந்த வாலிபன் நாட்களில் தனியாகனா நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் சபை நடக்குதுல்ல, அது இல்லாமல் எனக்கு நானே நிறுத்தின்னு போய் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருவேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபந்தான். அப்படிலாம் ஜெபித்த அந்த ஜெபந்தான் இன்றைக்கு என்னை உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறது. அவருடைய கிருபை. இந்த நாட்களில் எனக்கு சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாவிட்டாலும் அன்றைக்கு போடப்பட்ட அந்த அஸ்திபாரம் இன்றைக்கு என்னை நிற்க வைத்திருக்கிறது. அவருடைய கிருபை. எனவே நீங்கள் அதுக்காக அந்த பிரயாசம் எடுக்கணுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இன்றைக்கு நிறைய பேர் அந்த பிரயாசத்தை இல்லாமல் நிர்விசாரமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. எல்லாம் கர்த்தர் செஞ்சிருவாங்க, அதெல்லாம் நல்லா ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வார் ஆண்டவர்? நீங்கள் முயற்சி செய்யாமல், பிரயாசப்படாமல், ஜெபிக்காமல், அதற்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் எல்லாமே கர்த்தர் செஞ்சிருவார். எப்படி செய்வார்? ஆனால் இதுக்காக எத்தனையோ நாட்களாக நான் ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தான் இந்த காரியத்தை செய்தார் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இது என்னால் நடந்தது என்று நான் சொல்லலை.
கர்த்தர் உங்களுக்கும் அப்படி செய்வார். நீங்கள் அப்படி அந்த பாரத்தோடு செயல்படணும். என்னுடைய கவலை பாரம்லாம் அப்படி தான் இருந்தது, ஐயோ அப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குற, இந்த வருஷத்தில் உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் பிள்ளையை குறித்து, உங்களுடைய குடும்பத்தாரை குறித்து உங்களுக்கு ஒரு கவலை இருக்குதா, ஒரு பாரம் இருக்குதா? ஐயோ என் பிள்ளைங்கள்லாம் இப்படி போயிட்டுருக்காங்களே, வழி வேலைக்கு போகிறாங்களே, ஐயோ என் புருஷன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் அந்த குடிப்பழக்கத்தை அடிமையாகி இப்படி போயிட்டுருக்காரு, ஐயோ என் மனைவி இப்படிலாம் இந்த கோயிலுக்கு வராமல் இப்படி செய்திருக்கிறாங்க என்று ஒவ்வொருத்தருக்கும், அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அதை குறித்திய ஒரு கவலை, ஒரு பாரம், ஒரு கரிசனை உங்கள் மனசில் இருக்கிறதா? சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டிலே அதை அவர் உங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். யோபு 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த சம்பவத்தை நான் நிறைய சொல்ல முடியும் உங்களுக்கு. யோபு 1 அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி, அவர்களை எல்லாரும் அழைத்து, பிள்ளைகள் எல்லாரையும் அழைச்சி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அவனிங்க, நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, பலி செலுத்தவோ உங்கள் பொருத்தனை நிறைவேற்றவோ, முன்னாடி ஒரு வசனம் சொன்னேன், 1 சாமுவேல் பார்த்தோம். பொருத்தனை பலியை செலுத்துவதற்கு அவன் வீட்டார் அனைவரோடு கூட வந்தான். இங்கே நான் பார்க்குறோம், யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்த என்ன செய்கிறானா, வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் அழைச்சிட்டு வரான். சில பேர் வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு இவங்க மட்டும் வருவாங்க. பிரயோஜனம் இல்லை, பண் இல்லை. வருவதற்கு பிரயாசப்படுங்க, செய்யறதுக்கு முயற்சி எடுங்க. அவங்க சொல்கிற சாக்கு போக்கு என்னவாக இருக்கும் தெரியுமா? உப்பு சப்பு இல்லாமல் நொண்டி சாக்காக இருக்கும். ஆலயத்துக்கு வர முடியாது, நேரம் இருக்காது, ரொம்ப பிஸியாக இருக்கிறத காட்டிப்பாங்க அவங்கெல்லாம். ஏன் வரலன்னாக்கா அவங்க பெரிய வேலையெல்லாம் காட்டுவாங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த நேரத்தை கொடுக்கறதுக்கு உங்களால் முடியலன்னா நீ அங்கே அவருடைய சமூகத்தில் உட்கார முடியாது. எந்த வேலையாக இருக்கட்டுங்க. இன்றைக்கி நிறைய பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எதுக்கு? ஆலயத்துக்கும் ஆராதனைக்கும் தேவ சமூகத்திலையும் உட்கார்றதுக்கு முதலிடம் தராமல் இதை 2வது இடத்துல வச்சுருக்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க? நேரம் இருந்தால் வர்றதுங்க, முடிஞ்சால் பார்க்கலாங்க. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வர்றது. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க, வேலை இல்லைன்னா தான் வருவாங்க, நேரம் இருந்தால் தான் வருவாங்க. இதை விட அவங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. தேவ சமூகத்தை விட்டு விலகி, தேவ சமூகத்துக்கு வராமல் தேவ சமூகத்தை விட்டு விலகி போன நிலைமை என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான்னு எழுதியிருக்குது. அடுத்து வாசிக்க வேண்டாம். யோனா போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். விலகி போனதுனால என்ன நடந்தது? யோனா புத்தகத்தை படித்தவங்களுக்கு தெரியும். அவன் வேற ஒரு கப்பல் ஏறி போனான். அவன் பிரயாணம் நடந்ததா? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தானா? யோசித்து பாருங்கள். ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொன்னது என் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மூத்த போதகர், அவர் இறந்துட்டார். ஒரு ஆவிக்குறி நல்ல ஒரு பரிசுத்தவான். அவர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில், ஆராதனை நேரத்தில், ஆராதனை ஸ்தலத்தில் இல்லாமல் நீ வேறு எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஆண்டுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்காது. கவனிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய நாள், கர்த்தருடைய நாள், இது ஓய்வு நாள், ஆராதனைக்கு ஒரு நாள். இந்த நாளில் நம்ம ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்காமல் வேறு நான் கல்யாணத்துக்கும் காது குத்திக்கும் மூக்கு குத்திக்கிறதுக்கும் போகிறோன்னு சொல்லி போனீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்காது. நீ எங்கே இருக்கியோ என்ன வேணாலும் நடக்கும், என்ன நடக்கலாம் சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கும். ஏனென்றால் ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கி வரல கேட்டு பாருங்கள். 1008 வேலையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமாக பெரிய இந்த உத்தியோகம் பார்க்குறேன்ட்டு. அதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குது. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணுமா? கல் விட்டு அடிக்கணும், கல்லறின்னு போட்டிருக்குதுங்க. இதெல்லாம் இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை கொஞ்சம் கூட அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. இன்றைக்கி வேலை தான் ரொம்ப முக்கியன்ட்டு போகிறாங்க.
இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு இல்லை, இப்படி தேவ சமூகத்தை வந்து உட்காரத்துக்கு ஒரு சின்ன வேலையை விட்டுட்டு வரும்போது, சொந்த வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையாக தான் இருக்கட்டுங்க, அதை விட்டுட்டு வர்றதுக்கு நமக்கு மனசு இல்லை. நீ எங்கே மகிமையில் பிரவேசிக்க போகிற, அங்கங்கே இந்த எண்ணத்தை விட்டுட்டு போய் உட்கார முடியும்? சொல்லுங்கள், போக முடியாது. போனாலும் இருக்க முடியாது. எந்த வேலையாக இருக்கட்டுங்க. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமாம். அப்புறம் அவருக்காக எல்லாவற்றையும் லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அதை நம்ம நஷ்டமாக விடணுங்க. இன்றைக்கி போனால் 1000 ரூபா சம்பளங்க. இன்றைக்கி போனால் எந்த வேலையாக இருந்தாலுங்க சம்பளம்லாம் ஏறி போச்சு. இப்போ 1000 ரூபாய்க்கு மேலேயும் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஐயோ இன்றைக்கி போயிட்டாங்க, சம்பளம் பிடிச்சிடும், போட்டுமே. கிறிஸ்துவுக்காக அதை விடுறதுக்கு உனக்கு மனசு இல்லை, என்னத்தை விட போகிறோம் நம்ம? நான் எல்லாரையும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்தவங்க வராதவங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முக்கியப்படுத்தாமல், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவ சமூகத்தில் உட்காரத்துக்கு இங்கே மனசு இல்லை. நீ எப்படி அந்த தேவ சமூகத்தில் அங்கே உட்கார முடியும்னு தான் எனக்கு தெரியல. இங்கேயும் உட்காரத்துக்கு மனசு வராததுனால தான் நம்ம போயிட்டுருக்குறோம், காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். நான் பல காரியங்கள் எத்தனையோ உங்களுக்கு சாட்சியெல்லாம் உங்களுக்கு போட்டுட்டேன். ஆண்டோடைய நாளில், ஆராதனைக்குரிய நாளில் கர்த்தருக்கு தான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அதை அலட்சியப்படுத்துறது. எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. நீ யாரையும் பார்க்காத, மற்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கே தான் போவாங்க. நான் யாரையும் சாபம் விடலை, யாரும் எங்கே போவாங்க நான் சொல்லலை. கர்த்தரை பிரியப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு சம்பவம் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தில் ஒரே பையன், ஒரு குடும்பம், புருஷன் மனைவி, ஒரே பையன், பொண்ணு கிடையாது, வேறு பையன் கிடையாது. அந்த பையன் என்னை போல் படிக்கிற இடத்துல படிக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், சபைக்கு போனான். கவனிங்க, அவனுக்கு நல்ல டிரைவிங் தெரியும். அதனால் கவனிக்கணும். அதனால் அந்த சர்ச்சில் ஊழியம் செய்கிற பாஸ்டருக்கு டிரைவர் ஆகிட்டான். அவர் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு வாஞ்ச வந்தால் அவர் பயன்படுத்திட்டார். நல்லா கவனிக்கணுங்க, இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். எங்கே ஊழியத்துக்கு போனாலும் இவர் தான் கார் ஓட்டிகிட்டு போவான் இந்த பையன். இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை, ஏதோ அவங்களும் விட்டுட்டாங்க. அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரர், அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. ஒரே பையன், இவர் போலீஸ்காரரு, ரட்சிக்கப்படலை. ஊழியத்துக்கு போகிறாங்க. பாஸ்டர் கூட கார் ஓட்டிகிட்டு இந்த பையன் போகிறான். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. போன இடத்துல கார் மோதி ஸ்பாட்லேயே அந்த பையன் இறந்துட்டான். பாஸ்டரு தப்பிச்சிட்டாரு. பாஸ்டருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் அவர் உயிர் பேசிட்டார். என்ன நடக்கும் இப்போ, என்ன நடந்திருக்கும், என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் இப்படிலாம் பேசுவாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் சபையை சொல்லலை, அவங்க வீட்டில் சொல்கிறேன். ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை அழைச்சிட்டு போய் என்னெல்லாம் பேசுவாங்க. என் பிள்ளைய கொண்டுட்டு போய் இப்படி காவு வாங்கிட்டியே, கெடுத்துட்டியே, போயிட்டியே, வந்துட்டியே, என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த பையன் இறந்துட்டான். சபையாரெலாம் வந்து ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா ஒரே பிள்ளையும் போயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டுருக்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு கலக்கம். இவர் போலீஸ்காராக இருக்கார். இவர் என்ன பண்ணுவார், உடனே அவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இது என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் என்ன வழக்கு பதிவு பண்ணலாம், ஒரு கேஸ் போடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது வச்சுங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு கலக்கம் நடந்தது. என்னடா பண்ணுறது, என்ன செய்யுதுன்னு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த அம்மா ஒரு பையன் இறந்துட்டானேன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தில் யாராக இருந்தாலும் யோசித்து பாருங்க, அழாமல் இருப்பாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு விசுவாசி போய், கவனிங்க, அழாதீங்க, உங்கள் பையன் ஏசாப்பாட்ட ஏசாமிக்கிட்ட தான் போயிருக்கிறான், மறிச்சிட்டான் தான், ஆனால் இன்றைக்கி அவன் இயேசுவோடு இருப்பான், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல். எல்லோரும் ஆறுதல் சொல்கிற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த விசுவாசி போய் சொன்னாங்க பாருங்கள், அந்த சபையில் உள்ளவங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சான், அப்படியா, அப்படின்னா நானும் சாவுறேன், நானும் சாவ போகிறேன், நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து போகிறேன், நான் வந்து என் பையனோடு நான் போகிறேன், என் பையன்கிட்ட போகிறேன்னு அப்படின்னு அழுதுச்சான். அழுதுட்டு சாவறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க.
பொதுவாக அப்படி தானே எண்ணம் வரும். யாராக இருந்தாலும் மரணம் முன் வரும்போது நான் மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்க போகிறேன், அந்த எண்ணம் தானே எல்லாருக்கும் வரும். அதே போல் அவங்க புலம்புனாங்களாம். அழுதுட்டு இருக்கும்போது சாபத்துக்கு துணிஞ்சிட்டாங்க அவங்க. அதாவது எப்படியாவது செத்துடணும், இதுக்கப்புறம் நம்ம ஏன் உயிர் வாழணும்னு. திருப்பி அந்த சபையை அந்த ஊழியக்காரரு சொன்னாங்களாம், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன்கிட்ட போகலாம், இயேசுநாதத்தை தான் உங்கள் பையன் போயிருக்கிறான், நீங்களும் போகலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி போகலாம். ஆனால் உங்கள் பையன் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தாதான் அங்கே போக முடியும். நீங்கள் செத்துட்டதுனால போயிட முடியாது. உடனே நான் சாப்பிட்றேன்ட்டு நீங்கள் ஒன்று செத்துட்டிங்கனாக்கா உங்கள் பையன்கிட்ட உங்கள் உண்மையாக உங்கள் மகன்கிட்ட நீங்கள் பார்க்கணும், உங்கள் மகன்கிட்ட போகணுன்ற எண்ணம் இருந்தால் உங்கள் மகன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ அதே போல் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதே போல் இயேசுவை பின்பற்றி அதே போல் இயேசுக்காக வாழ்ந்து அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, உங்கள் மகன் இருக்கிற இடத்துக்கு போகலாம், பார்க்கலான்னு சொன்னாங்களாம். இந்த வார்த்தை அவங்களுக்குள்ளற, இந்த வார்த்தை அவங்க மனசுக்குள்ளற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த பிள்ளையை பார்க்கணும் என்கிற ஒரு வைராக்கியம் வாஞ்சையினால் என்ன செய்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு சவுண்டு வருது, குழந்தை சத்தம் கவனிங்க. அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டுதுங்க. எப்படி எதை நினச்சி, தன் மகனை நினச்சி தன் மகன்கிட்ட போகணும், மகனை பார்க்கணும், எப்படியாவது மகன்கிட்ட போய் சேரணுன்ற அந்த ஆவல் ஆர்வம் ஏற்றுக்கொண்டது. கவனிங்க. இப்போ அடுத்தது இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த அம்மா முதல்ல இயேசுவை ஏற்றுக்கின்றது. என்ன நடந்தது என்ற விவரம் விளக்கமாக எனக்கு தெரியாது. ஆனால் இது உண்மை சம்பவம், எனக்கு தெரிந்ததை தான் சொல்ல முடியும், யூகத்தில் சொல்ல முடியாது. அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார், எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த போலீஸ்காரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ அந்த பையன் ஓட்டிகிட்டு போனான காரு, அதே காரை இவர் ஓட்டுறாருங்க அந்த சர்ச்சில். அப்போ என்ன நிலைமை இருந்தால், என்ன எண்ணம் இருந்தால், எந்த மாற்றம் இருந்தால் அவர் செஞ்சுருப்பாருன்றதான் பேசிட்டு. சபைக்கு வரதே பெரிய விஷயங்க. சரி, ஏதோ வந்துட்டு போகணும்னு வந்திருக்கலாம், ஒருவேளை அவங்க மனைவி சொன்னாங்களே கட்டாயத்தை கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த எண்ணம் அவருக்கு எப்படி, நம்ம பையன்தான் போய் காரு ஓட்டி தான் வாழ்ந்து கீழ்ச்சது போதும், வாரிக்கிட்டதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அப்படி தானே யதார்த்தமாக சில பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் நினைக்காம அப்போ அவர் மனசுக்குள்ளற என்ன இருந்திருந்ததுன்னா அதை ஒரு புண்ணியமாக அதை செய்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி தான் மகன் விட்டுட்டு போனதை நம்ம செய்யணும் செய்த எண்ணத்தோடு அவன் செய்து அவன் குடும்பமாக சாட்சியாக ஒரு மகனை இழந்த நிலையிலையும். என்ன சொல்ல வரேன் தெரியுதுங்களா? விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். நான் எங்கே வரேன், அப்போ நமக்கு ஒன்று இழப்பு ஏற்பட்டாலும், நான் அதை தான் சொல்ல வந்தேன், நமக்கு ஒன்று இல்லை என்றாலும், நம்ம ஒன்று இழந்து போனாலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவளாக இருப்பீங்க என்று சொன்னால், நீங்கள் அதை நிலைச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். எத்தனை காரியத்தை நீங்கள் இழந்திருக்கீங்க. சும்மா ஒரு வேலையை, ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஆராதனைக்கு வரத்துக்கு முடியல, இன்றைக்கி எனக்கு 1500 கிடைக்குது, 2000 கிடைக்குதுன்னு காசு மேலே ஆசைக்கு ஓடுறோம். சொல்லுங்களேன், என்ன அது? நான் எத்தனையோ ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவினுடைய முதல் ஜனாதிபதி, இப்போ இருக்க ஜனாதிபதி இல்லை, உண்மை சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜனாதிபதி, அவர் பேர் மறந்துட்டேன், கவனிங்க. அவர் என்ன செய்தார், எலெக்ஷனில் அந்த அமெரிக்க சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா ஜனாதிபதியினுடைய பதவி காலம் இப்போ 22ஆம் தேதி முடியுதுன்னா 23ஆம் தேதி புதுசாக ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கணும். இதுதான் அங்கே உள்ள சட்டம். நம்ம நாட்டிலையும் அதே தான். அதனால் என்ன செய்தார்கள், அதே போல் அந்த தேதி முடிகிறதுக்கு முன்பதாகவே எலெக்ஷன் வச்சாங்க, தேர்வு செய்தாயிட்டு அந்த தேதி முடிந்த அடுத்த நாள் பதவி ஏற்று புதிய ஜனாதிபதி பதவி ஏற்கணும். அது என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அந்த தேதி அப்படி வந்து அமையுது. இவர் சொல்லிட்டார், ஞாயிற்றுக்கிழமை வந்து பதவியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா. ஐயோ, அப்படிலாம் நம்ம சட்டப்படி இருக்கக்கூடாதே, இன்றைக்கி ஒரு நாள் இந்த பதவி இவருக்கு அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பழைய ஜனாதிபதி நீங்கள் ஒரு நாள் இருங்கலாம் சொல்ல முடியாது. நேற்றையோடு இரவோடு அவர் முடிஞ்சிச்சுன்னா புதிய ஜனாதிபதியும் பதவி ஏற்கணும். இது மாதிரி சொல்ல இவர் கட்டாயம் இது கடுமையாக சொல்லிட்டார். வேண்டாங்க, எனக்கு நீங்கள் ஜனாதிபதி பதவியே போனாலும் பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமையில் நான் பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ணுறது, எல்லோரும் கூட்டி பேசுகிறாங்க. ஒரு நாள் எப்படி போஸ்டிங் யாரும் இல்லாமல் இருக்க முடியாது அந்த பதவியில்னு சொல்லி அந்த ஒரு நாளுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு நாளுக்காக ஒருத்தர் ஜனாதிபதியாக உட்கார வச்சு அடுத்த நாள் அவர் ராஜினாமா பண்ண வச்சுட்டு அப்புறமா இந்த புதிய ஜனாதிபதி பதவி ஏற்க வச்சாங்களாம். இது வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்.
என்ன சொல்ல வருகிறேன், ஜனாதிபதி பதவி என்பது நாட்டிலே இருக்கிற உயர்ந்த பெரிய பதவி. அதுதான், அதுக்கு மேலே பதவின்றதே கிடையாது. புரியுங்களா? எத்தனையோ பதவிகள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், கலெக்டரை பார்க்குறோம், முதலமைச்சரை பார்க்குறோம், பிரதம மந்திரியை பார்க்குறோம். எல்லோருக்கும் டாப்பில் இருக்கிறது தான் பிரசிடெண்ட்டு, தலைவர். இது ஜனாதிபதி பதவி என்பது ஒரு நாட்டினுடைய உயர்ந்த பதவி. அதுதான், அதுக்கு மேலே கடவுள் தான். அவருக்கு மேலே என்னாக்கா கடவுள் தான். அவ்வளோ பெரிய ஒரு பதவியை துச்சமாக மதித்து எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லையா, நான் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேனே, அதை விட என்னங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க நீங்கள்லாம்? தெரியல எனக்கு. என்ன பெரிய வேலை பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்கள். நம்ம பார்த்து செய்கிற வேலை தாங்க. நம்ம போனால் இஷ்டம் இருந்தால் போக போகிறோம், இல்லைன்னா வந்துட போகிறோம். நம்ம போனால் சம்பளம் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா சம்பளம் இல்லாமல் போகுது. அதை விடுறதுக்கு மனசு வரல. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் உங்களுக்கு சோதனை வரும்யா. இன்றைக்கி தான் டபுள் சம்பளம் கொடுப்பாங்க. சில பேர் லீவு நாளில் செஞ்சால் டபுள் சம்பளம் இருக்குதுங்க நிறைய இடத்துல. என்எல்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவு நாட்கள் யாராவது பார்த்தாக்கா ஓடின்னு சொல்லுவோம், ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி. அதை வந்து டபுள் பேமெண்ட் அன்றைக்கி 2 சம்பளம் கொடுப்பாங்க அன்றைக்கி. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போராடலாம் இருக்கிறாங்க. என்னக்கா இது இப்படிவாங்க. நான் சொல்கிறேன், மற்ற நாட்களில் போக, ஞாயிற்றுக்கிழமை தவிர நீங்கள் எந்த நாட்களில் வேணாலும் எந்த வேலையை வேணாலும் ராத்திரி பார்க்கலாம், நீ தூங்காமல் வேணாலும் வேலை செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவருடைய நாளுக்கு வராமல் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அது சரியா இல்லை, ஒழுங்கு இல்லை. மட்டுமல்ல, உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஜாக்கிரதை. இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலையா, உடனே இப்படி இது வரைக்கும் அப்படிலாம் இல்லையா? இருக்கும். உடனே நடந்துடணுமா என்ன? அப்படி போன உடனே நடந்தணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கிறது, கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு வச்சிருக்கிறது. இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரலன்ற உடனே அன்றைக்கே ஏதாவது நடந்தால் தாங்க சில பேருக்கு ஒரு பயம் வருது. நான் ஒன்றும் இல்லையே, போன வாரம் நான் நல்லா தானே இருந்தேன், மட்டன் எடுத்து சிக்கன் எடுத்து எல்லாமே சாப்பிட்டு தானே இருந்தேன், எனக்கு ஒன்றுமே பண்ணலையே, அன்றைக்கி தான் நான் எல்லாம் ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓஹோ, அப்போ இவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அன்றைக்கே எல்லாம் பிடிங்கி வெளியே வந்துடணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பயம் வரும். ஓஹோ, இங்கே ஞாயிற்றுக்கிழமைன்னு. அப்படிலாம் ஆண்டு ஓன் நினைப்ப பிறகுலாம் செய்கிறது கிடையாது. புரியுதா? உன்னை கவனிச்சிட்டே வருவார், கண்காணிச்சிட்டே வருவார். எனவே நம்ம ஆண்டவரை அசட்டை பண்ணக்கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16. முப்பது 31. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை நோக்கி அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட அந்த வார்த்தையை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அங்கே நான் வாசித்தோம், அன்னாள் உடைய குடும்பத்தார்கள் எல்கானா என்ன செய்தார், அவன் வீட்டாரோடு கூட சேர்ந்து அவன் பலி செலுத்தினதையாக நாம் அங்கே பார்க்குறோம். யோபு தன் பிள்ளைகள் அனைவரோடும் சேர்ந்து அவன் என்ன செய்தான், அவன் பலி செலுத்துகிறதை பார்க்குறோம். இங்கே கிறிஸ்பு என்கிற ஜெப ஆலய தலைவன் என்ன செய்ததாக பார்த்தோம். முதல்ல ஒரு வசனம் படித்தோம், தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் விசுவாசம் உள்ளவன் ஆனான் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர் தொழுமரத்திலே கால்களை மாட்டி தொங்க வச்சிருக்கும் போது அவர் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது அங்கே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் கதவுகள்லாம் திறவண்ட பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்துருது. அப்போது அந்த சிறைச்சாலை காவல்காரன் என்ன செய்கிறான், எல்லாரும் தப்பி போயிட்டான் என்று சொல்லி அவன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது பவுல் அவளை தடுத்து, நான் எங்கே ஓடிவிடலை, இங்கே தான் இருக்குன்னு சொல்லும்போது அவன் ஆச்சரியப்பட்டு அவன் கேட்டதை தான் இப்போது நீங்கள் படிச்சிங்க. ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, உடனே அந்த ராத்திரியிலேயே பவுல்
என்ன செய்தான்? அவன் வீட்டுக்கு சென்று வேத வசனத்தை அவர்களுக்கு போதித்தான். அவர்கள் விசுவாசித்தார்கள் மட்டுமல்ல, குடும்பமாக. எப்போ நடந்ததுயா? ராத்திரியில் நடக்குதுயா. என்னைக்கு நடந்தது? அன்றைக்கே நடக்குது, அப்பொழுதே நடக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறோம், உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் வீட்டு காரியங்கள் எப்படி இருக்கிறது, உங்கள் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா, கர்த்தரை சமூகத்துக்கு வரீங்களா, கர்த்தருக்கு பலி செலுத்துறீங்களா, கர்த்தருக்கு பொருத்தனை செய்து கொண்டிருக்கீங்களா? அவர்கள் இன்னும் வரவில்லை என்கிற குறித்து ஒரு கரிசனை, பாரம், அக்கறை உங்கள் உள்ளத்தை உடைக்கிறதா? அதற்காக நீங்கள் ஏதாவது பிரயாசம், முயற்சி எடுத்தது உண்டா? இந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். எனது தன் வீட்டார் அனைவரோடும் கூட அவன் விசுவாசம் உள்ளவன் ஆனான் என்று பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்கே செய்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே என்ன நடந்தது? அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான் என்று சொல்ல முடியுமா உங்களால்? என்னது? என்ன செய்தான்? இந்த சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. சிறைச்சாலைக்கு பக்கத்தில் தான் வீடு இருந்துருக்கு போடுறாங்க. அந்த ராத்திரியிலே, அந்த நேரத்திலேயே அவனை அழைச்சிட்டு போகிறாரு. போய் அங்கே என்ன போட்டிருக்குது? அங்கே ஆமாம், அவருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அப்புறம் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். 32 அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஒரு வீட்டு கூட்டம் வைங்க, உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வைங்க. என்ன அசைக்க முடியாது என்ன அப்படின்ற மாதிரி ஆசையாமல் உட்காந்துருக்கீங்க. அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் அங்கே வசனத்தை போதிச்சாங்க. அங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி உன் குடும்ப நிலைமை எப்படி இருக்குது? என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணு, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணி என்ன கேட்கும் சொல்லுங்கள்? இதான் பிரயாசமா? இங்கே இருக்குது வசனம். அந்த ராத்திரியிலேயே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பவுல் என்ன செய்கிறாரு? வசனத்தை போதிக்கிறாரு. வசனத்தை கேட்ட உடனே அவங்க விசுவாசம் உள்ள ஆகிட்டாங்க. ஆன உடனே என்ன ஆயிடுச்சு? நீங்கள் உடனே இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. எங்கள் வீட்டில் வீட்டு கூட்டம் வச்சுட்டா நீ முதல்ல ஸ்டெப்பு எடு, முதல்ல முயற்சி எடுயா. உங்கள் வீட்டில் அது காரியம் சொல்கிறேன். இன்றைக்கி வீட்டு கூட்டம் வைக்கிறாங்க சிலர், அதையும் சொல்லிடணும். வீட்டு கூட்டம் வைக்கிறாங்க, ஆனால் வீட்டில் உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. இது என்ன கூட்டம் இது? இங்கே பாருங்கள், வீட்டு கூட்டம் வைப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். வீட்டு கூட்டம் வச்சுக்கிற எங்கேங்க? எங்கே? தம்பி எங்கடா போனார் அவர்? சின்னவனே எங்கடா? இங்கே தாங்க இருந்தார், இங்கே தாங்க இருந்தார். வருவாருங்க, டீ கடைக்கு போயிருப்பாருங்க அவர். வீட்டு கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பர்பஸாக தான் போயிருக்காரு. இந்த கூட்டம் நீ அலையிலே கும்பலை கூப்பிட்ருக்கியா? அவர் துண்டை தூக்கி தோலில் போட்டு அவர் போயிடுவார். எல்லாம் முடிஞ்சு கிழிஞ்சு 9 மணிக்கு 10 மணிக்கு வருவார். இது இவங்க இந்த அம்மாவுக்கும் தெரியும், தெரியாமல் இல்லை. அது நம்மள்கிட்ட மழுப்புறது. அப்போ தான் தேடுற மாதிரி, ஓய் கூப்பிட்றா, போடா, ஓட, சும்மா நம்மள்கிட்ட ஷோ காட்டுறது. இது என்னங்க இது? இதில் பிரயோஜனம் இல்லை. நம்ம உடனே ஐயோ நாங்கள் என்னங்க பண்ணோம்? நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு சாட்சி சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ஒரு சாட்சி சொன்னேன். ஒரே குடும்பம், ஒரே பையன். யோசித்து பாருங்கள், அந்த அம்மா என்ன செஞ்சு என்னப்பா? அதை தான் எனக்கு தெரியல, எனக்கு விளக்கமாக தெரியல. இப்போ அந்த குடும்பம் யார் தெரிஞ்சால் நம்ம விசாரிச்சு வந்துடுவோம். இப்போ இந்த போலீஸ்கார குடும்பம் எங்கே இருக்குன்னு. ஆனால் நடந்தது உண்மை. இது நான் ஒரு செய்தியில் கேட்ட ஒரு சாட்சி. இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்றது தான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். இது நான் அப்போ என்ன நடந்திருக்கும்? ஏதோ நடந்திருக்கா இல்லையா? அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கணுமே. நடக்குது என்ன பண்ணணும்? நீங்கள் ஏதாவது நடக்கணும். என்ன நடத்துறது? நீங்கள் அதுக்கு பிரயாசம் எடுக்கணும். முதல்ல உங்கள் முழங்கால முடக்கணும். நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வீட்டில் வசனத்தை அவங்களை உட்கார வச்சு, எப்படியாவது உட்கார வச்சு வசனத்தை கேட்க வைக்கணுங்க. அப்போ தான் போய் வடை சுட்டு உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய வீட்டு கூட்டம் போயிருக்கிறேன். என்னங்கண்ணா, நீங்கள் நடத்திட்டு இருக்குங்க, நீங்கள் எல்லாம் நடத்துங்க. இவங்க நடத்திட்டு இருப்பாங்க, இவங்க அங்கே வடை சுட்டு உட்காந்துருப்பாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை துக்கம் என்னன்னாக்கா, வந்தவங்களை வேறு கூப்பிட்டுவாங்க துணைக்கு. நம்ம இங்கேருந்து 4 பேர் அழைச்சிட்டு போகிறோம் பாருங்கள் ஜெபத்துக்கு. நீங்கள் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருங்க, நாங்கள் வந்தவங்களுக்கு விருந்துதாயா ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், செய்யணும் தாங்க. இங்கே என்ன போட்டிருக்குது? இப்போ யோசிச்சு பாருங்கள். அங்கே என்ன எழுதிருக்குதுங்க? வசனத்தை வீட்டுக்கு வந்தால் முதல்ல வசனத்தை போதிப்பதுக்கு இடம் கொடுங்கயா.
அதுக்கப்புறமும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு தான் எழுதியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது. அதனால தான் நான் பல தடவை கண்டித்து சொல்கிறது அதுதான். அதற்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க, அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதனால தான் இன்றைக்கி வீட்டு கூட்டமே நடக்காமல் போனது, இந்த சபையில் நடக்காமல் போகிறது காரணமே அதுதான். உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உண்மை இதுதான். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டு கூட்டம் வைக்கிறதுக்கு தயங்குறதுக்கும் கூப்பிடாததுக்கும் அதை மழுப்பிட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, 10 பேர் வந்தாங்கன்னா நம்மளால செய்ய முடியாது, சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் அங்கே நடந்து இங்கே நடந்து நம்மள்ட்ட நினைப்பாங்க, நம்மளுக்கு கேவலமாக நினைப்பாங்க. அது ஏன் நமக்கு ஒன்றும் வேணால் விட்டுட்டு போ, என்னால் என்ன பிரயோஜனம் நடக்க போகுது? நான் பல தடவை சொல்லிட்டேன், அது தேவை இல்லைங்க. அதை நினைக்காதீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீங்க, உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பை இழந்து போகிறீங்க, உங்கள் குடும்பத்தாரை கர்த்தருக்குள்ளே நடத்துறது நீங்கள் தவறி போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் தவறான பாதையில் உங்கள் எண்ணங்கள் போய்கொண்டிருக்கிறது. முடியுதோ முடியலையோ செய்ய வேண்டியது முதல்ல செய்யுங்க. அது எப்படிங்கலாம் இது எப்படிங்க ஆகுறது? அப்புறம் ஐயோ சாப்பாடு கொடுக்காம நீ சரி சாப்பாடு கொடுக்காம நீ இவ்வளோ ஆசைப்படுற ஆதங்கப்படுற நீ செய்ய, அதுவும் முடியாது. நான் செய்யவும் மாட்டேன், நான் ஆதங்கப்பட்டுட்டும் உட்காந்துருப்பேன், கூட்டமும் நடத்த மாட்டேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, ஆசீர்வாதமாக இருக்க, குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, உன் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்பட முதல்ல இங்கே பார்க்குற நிறைய சம்பவம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஒவ்வொன்றையும் உன் வீட்டார் அனைவரோடும் கூட யோபு பலி செலுத்துறதாக பார்க்குறோம். நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் குடும்பமாக சேர்ந்து ஜபத்துக்கு வாங்க. வீட்டுக்கே நான் போய் ஜபம் பண்ண போனால் வீட்டை உள்ளவங்களாம் ஒன்றா வர மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்க ஓட்டுவாங்க, பார்த்தா 2 பேர் தான் அங்கே நிற்பாங்க. எங்கெங்க அவங்க பிள்ளைங்க எங்க, அவங்க எங்கன்னா இங்கே தான் இருந்தான், அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான். ஒரு ஜபத்துக்கு வீட்டுக்கு போகிறோம். இதை பாருங்கள், இப்போ இந்த இன்னும் அடுத்த வாரத்துலேருந்து நான் எல்லா ஊருக்கும் நான் போக போகிறேன். எத்தனை பேர் வீட்டில் இருப்பாங்கன்னு பாருங்கள். கேட்டால் அவங்க ஒரு காரணம் சொல்லிவிட்டு வேலையை காரணம் சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. எப்படி உங்களுக்கு வீட்டில் குடும்பத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்தால் ரைட்டு, சொல்லிட்டு தான் வரப்போகிறேன். இன்றைக்கி நாளில் இந்த கிழமையில் இந்த நேரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வரப்போகிறேன். வீட்டில் இருப்பாங்களா? கேட்டால் அவங்களுக்கு வேலை, ஐயோ அவங்க வேலை முக்கியம். சரி பாருங்கள், இப்போ உங்கள் வேலையை நீ பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வருமானம் தான். ஆமாங்க, அது இருந்தால் தாங்க. சரி பின்ன அதோடு இருந்துங்க, பின்ன அதுதாங்கன்னாக்கா அதோடு இருந்துங்க. நான் எதுவும் புரியாமல் பேசலை. நான் பவுல் சொன்ன வசனத்தை திரும்பி நான் காட்டுறேன். ஆண்டவருக்காக என்னத்தை நீங்கள் விட்டுருக்கீங்க? ஆண்டவருக்காக என்னத்தை நீங்கள் இழந்திருக்கீங்க? கர்த்தருக்காக என்ன நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கீங்க? கர்த்தருக்காக என்ன கஷ்டப்படுறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நாள் வேலையை விட முடியல, ஒரு காரியத்தை விட முடியல, எதையுமே விடாமல் எல்லாத்தையும் கட்டியாக வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வேணும்னா அது நடக்காது. ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நான் விட்டால் தான் வேணும். ஒன்றை விட்டால் தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றை விட்டால் தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் விவசாயம் செய்கிறவங்க தான். இப்போ எல்லாம் அறுவடை நடந்துகிட்ருக்கு. சில பேர் அறுவடை முடிஞ்சிடுச்சு, இப்போ அறுவடை ஆக போகுது. நான் உங்களை கேட்குறேன், அப்படியே வானத்திலேருந்து அப்படியே வந்து நெல் கீழே விழுந்து உங்கள் வயலில் விளைஞ்சிப்பிச்சா? நீங்கள் விதைச்சிங்க, இப்போ அறுக்க போகிறீங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் விதைச்சாதான் அறுக்க முடியும். நான் விதைக்கவே மாட்டேன், எனக்கு விளையணுன்னா அதே போல் தான். நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் விதைக்க வேண்டியது செய்ய வேண்டியது செய்தீங்கன்னா தான் நீங்கள் பலனை அனுபவிக்க முடியும். எதையுமே செய்ய மாட்டேன், ₹1 கொடுக்க மாட்டேன், நான் வேலையும் விட்டுட மாட்டேன், ஆராதனைக்கும் வர மாட்டேன், எல்லாம் வேணும், ஆனால் எனக்கு கர்த்தர் எல்லாம் நடந்தணும், கொடுத்துருவாரு, கிடச்சணும், நடந்துடும்னா அது நடக்காது. நீங்கள் ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும். திரும்பவும் சொல்கிறேன், ஆராதனை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லிட்டு வரேன், அது எவ்வளோ பெரிய காரியமாக கொட்டியே கொடுக்கட்டையா, அதை நீங்கள் துச்சமாக மதித்து நீங்கள் இருந்து பாருங்கள். அதனுடைய பலனை ஆண்டவர் கொடுத்து உங்களை உயர்த்துவார். அதை நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். அதை நீங்கள் செய்து பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மனசு, அந்த உள்ளம், அந்த எண்ணம் என்னைக்கு உள்ளத்தில் வருதோ அன்றைக்கு தான் மாற்றம் வரும். நீ அழுதுகிட்டே வந்து உட்காந்துதுன்னா இன்றைக்கி 1000 போச்சே, 500 போச்சே, ஐயோ போச்சேன்னா எல்லாம் போயிடும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுங்க. அவருடைய பார்வைக்கு இதெல்லாம் லேசான காரியம். சில பேருக்கு இந்த மனசு வர, எத்தனை பேர் யார் வந்து என்ன வேணாலும் சொல்லட்டியா, அந்த ஒரு துணிவு, அந்த ஒரு விசுவாசம், அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை நம்ம இடத்துல இருக்குதா என்று கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்குறாரு. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம்னு நினச்சிட்டு போக. இன்றைக்கி 1000 போச்சு, போன போது நஷ்டம்தான்.
இன்றைக்கி 2000 ரூபா போச்சு, போயிருந்தா கிடச்சிருக்கும். ஆமாம், கிடச்சிருக்கும் தான். கிறிஸ்துவுக்காக அதை நஷ்டம் தூக்கி போட்டு வாயா. லாபமாக இருந்தவங்களை நஷ்டம்னு விட்டுட்டு வரணும். அந்த மனசு இல்லாமல் நீங்கள் எதையும் ஆண்டுகிட்டேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக கொடுப்போம், கர்த்தருக்காக இழப்போம். புரியுதா? கர்த்தருக்காக செயல்படுவோம். இன்றைக்கு நான் வாசித்த இந்த வேத வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன? யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். கர்த்தரை தான் நீங்கள் செவிக்கணும், கர்த்தரை தான் செவிக்கணும், கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தில் விக்கிரக ஆராதனை காரியங்களுக்கு இடம் கொடுத்தாலும் அவைகளுக்கு நீங்கள் விலகி இருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு நேர்மாறாக எதிர்மாறாக எதிர்ப்பான காரியங்களும் நடக்கும். அன்றைக்கி கொண்டுட்டு போய் தான் கல்யாணத்தை கொண்டு போய் அங்கே வைப்பாங்க. வச்சுக்கிட்டு நீ எங்கேயாவது வச்சு நீ எதாவது பண்ணிட்டு போ. இதெல்லாம் சரியில்லை. கர்த்தர் பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களுக்கு விக்கிரக ஆராதனைக்கு விலகி நடந்து போங்கள். வசனம் அப்படி இருக்குது, விலகி ஓட சொல்லியிருக்குது. அங்கே போய் நின்றுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறேன்னா கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரையும் நாம் பலவான்களா? தெரியுமா அந்த வசனம்? கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டாதீங்க, ஆண்டு ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிருவார். எனவே ரட்சிக்கப்படாதவங்க ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம். ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நீ மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க, கர்த்தரை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த வருஷத்தில் நான் சொல்ல வந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன? இந்த ஆண்டில் உங்களுடைய குடும்பத்துக்காக நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாத உன்னுடைய கணவர், ரட்சிக்கப்படாத உன் மனைவி, ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத உங்கள் தாய் தகப்பன், ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவு சொந்தங்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க தீர்மானம் எடுத்து ஜெபிங்கன்னு சொல்கிறேன். சும்மா அப்படி போகிற போக்கில் ஜெபிக்கிறதில்ல, தீர்மானத்தோடு ஜெபிக்கணும், பொருத்தனை செய்து ஜெபிக்கணும். புரியுதா? அதுக்கு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கணும், தனியாக நேரத்தை எடுத்து ஜெபிக்கணும். இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்கள் பிரயாசத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆதாயப்படுத்துவார். அதை குறித்த ஒரு கவலை, ஒரு பாரம் உங்களுக்கு வேண்டும் என்பதை மீண்டும் மனசில் பதிய வைக்கிறேன். யாராவது எங்கே எப்படியே போகட்டும்னு நினச்சிட்டிங்கன்னா நாள் ஒன்று வரும், நீங்கள் மகிமையில் பிரவேசிக்கும் போது நீங்கள் மட்டும் பரலோகம் போய் பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் பெற்ற உன் பிள்ளை உன் கண்ணு முன்னாலேயே நரகத்துக்குள்ளே போகிறத பார்த்து ரசிப்பீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? அதை பற்றி உங்களுக்கு கவலை இருக்காதா? நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், நம்ம கண்ணு முன்னால் ஒரு சம்பவம், துயர சம்பவம் நடக்கும்போது மனசு கேட்க மாட்டுது, மனசு பதைக்குது, மனசு பதறது, மனசு கவலைப்படுது. அதை நினச்சி மனசு ரொம்ப கலங்குது. நம்ம கண்ணு முன்னால் இப்போ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. பாருங்கள், நாங்கள் 2 பேரும் தாங்க போனோம், என் முன்னாலே இறந்துட்டான்னு சொல்லி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வருத்தப்படுறாங்க. இப்படிலாம் இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம். அப்போ நித்தியத்தில் நீங்கள் போய் உட்காந்துருக்கும்போது உன் கண்ணு முன்னாலே நான் நரகத்தில் போய் உன் பிள்ளையும் குடும்பத்தில் உள்ள மனைவி எல்லாம் வீட பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குமா? அப்போ அதையும் உன் மனசு பாதிக்காதா? அதை குறித்து உன் மனசு வேதனைப்படாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் ஆண்டு பார்த்து பாருங்கள், அதெல்லாம் ஆண்டு விட மாட்டாருங்க. இப்படிலாம் நிர்விசாரமாக சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க, சோம்பேறியாக உட்காராதீங்க. நீங்கள் ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். அதை தான் திருப்பி சொல்லிட்டு வரேன். கர்த்தர் செய்வார் தான், நீ செய்யாமல் அவர் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால் அவர் செய்ய வேண்டியது செய்வார். இதையும் அவரே செய்திடுவார்னு நீங்கள் எதிர்பார்க்கறது அது உங்களுடைய சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது, அலட்சி நிர்விசாரத்தை காட்டுகிறது. அதெல்லாம் அவர் பார்த்து பாருங்கள். நான் எங்கே என்னங்க பண்ண முடியும்? ரட்சிப்பு கர்த்தரோட இதுன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் அவர் நம்மளா அப்போ இங்கே ரட்சிக்கப்பட முடியும்? நான் சொல்கிறேன், அதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன செய்யணும்? நம்ம இங்கே வாசித்தோம். இப்போ எடுத்து வாசிக்க வேணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 30, 31, 32 படித்தோம். என்ன பார்த்தோம்? அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான் சொல்லுங்கள்? உடனே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உடனே அவரை அழைச்சிட்டு போகிறான், வீட்டில் கொண்டுட்டு போகிறான். எல்லோரும் அந்த ராத்திரியில், அது பாருங்கள், அதுதான் எல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்களாம் எழுப்பியிருப்பான். அவன் ராத்திரியில் என்ன பண்ணிருப்பான்? நிச்சயமாங்களும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி உட்கார வச்சு எப்படின்னாங்க வசனம் எங்க உட்காந்துருக்கிற நல்லா விழிப்பாக இருக்கும்போது வசனம் கேட்டாலே இங்கே தூங்குற ஆள்கிட்ட இருக்குங்க. இப்போவே பாருங்கள், இப்போ கூட திரும்பி பாருங்கள், அங்கங்கே யாராவது தூங்கிட்டு இருப்பாங்க. இது விசித்திரமாக இருக்குதுங்க. என்னது?
தூங்கினவங்களை எழுப்பி உட்கார வச்சு வசனத்தை போதிச்சு அவங்களுக்கு ஞானஸ்தானம், அந்த ராத்திரிலே ஞானஸ்தானம் கொடுத்து, ஐயோ எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் தன் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிச்சு, நீ போய்ட்டு வாப்பா, நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு அப்படி தான் கேட்பார், ஏன் வரலன்னு கேட்பார். நான் சொல்லிக்கிறேன், நீ போய்ட்டோம். இன்றைக்கி 1500 சம்பளம் இல்லை, போய்ட்டோம் சொல்லிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை. இப்படி அனுப்பி வைக்கிற ஆளும் இருக்கிறாங்க. இது சரியில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறார். எனவே இந்த வருஷ தொடக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணங்களை மாற்றி ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஒரு தீர்மானம் எடுங்க, அதை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை எடுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், சேர்ந்து கர்த்தருடைய ஆராதனைக்கு வரணும், சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், சேர்ந்து கர்த்தருக்கு பலியிடணும், சேர்ந்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை நிறைவேற்றணும், சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆண்டவர் ரட்சிப்புகள் நடத்துவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களையும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் ரட்சிப்புகளை நடத்துவார். சபைக்கு வராமல் பின்மாற்றத்தில் உள்ளவர்களையும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு திருப்பி அவர்களை உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை விரும்புகிறார், கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும், கீழ்ப்படியணும், செயல்படணும். அதற்கு மேலே கர்த்தர் செயல்படுவார். அதற்கு மேலே உள்ள காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, என் வீட்டார், என் குடும்பத்தார், என் வீட்டில் உள்ளவர்கள் ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத என்னுடைய தாய்க்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என்னுடைய தகப்பனாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என் கணவனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என் உடன் பிறந்த என்னுடைய சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என் கூட பிறந்த என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என்னுடைய தாத்தா பாட்டி ஆண்டவரே, அனைவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நீங்கள் சொல்லுங்க, அப்படி நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுங்களேன், அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஓ ரீபாலா தாரா ஷந்தர் ரபாலா தீராதா ரபாலா பாரா. ஓ ரீபாலா காபா ரீஷந்தராந்தரா ரியாதுலா கரபாரா. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord Jesus. Hallelujah, hallelujah. Praise the Lord. ஒரு தீர்மானத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு பிரதிஷ்டையோடு, ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க, உங்களை தாழ்த்தி ஜெபிங்க. Praise the Lord. ஹைலே ரபா ரைஷகரா துராகரபரா. உரிபாலாந்தரரி சந்தரமராந்தரான் சந்தராரி தராகரபரபரா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். கரம் நீட்டி அவர்களை தொடுங்க. கர்த்தர் அவளையும் அவருடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தையும் கர்த்தர் நீ கேட்டருளுவீராக. அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அவர் வேண்டிக் கொண்டது போலவே குடும்பத்தாரை கர்த்தர் ரட்சிப்பு நடத்துவீராக. குடும்பமாய் ஆராதிக்க, குடும்பமாய் உம்மை சேவிக்க, குடும்பமாய் உம்முடைய சமூகத்துக்கு வர, குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் அமர
கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டிலேயே இந்த ஆண்டுக்குள்ளாகவே கர்த்தாவே இந்த குடும்பத்துள்ள அனைவரையும் கர்த்தர் சந்திப்பீராக, அனைவரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக, அனைவரையும் ஆண்டவரோட சமூகத்தில் கொண்டு வருவீராக, அவர்கள் மூலமாக கிரியை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தம் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.